குட் ஈவினிங். மணிமணி லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெட்டு சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் இது வரைக்கும் கைத்தொழில் எல்லாம் கூட வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க. அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு காட்டுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கணும். அதுக்கு நான் ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா, நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு போட்டு இதை நம்ம கட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்ச உடனே பார்க்கலாம். இதெல்லாம் இது போல் குறைன்னு அரைச்ச பிற்பாடு விதையை நீக்கிட்டு ஒரு லெமன் புழிஞ்சிக்கணும். விதையை நீக்கிட்டு அந்த சட்னியில் ஒரு லெமன் புழிஞ்சிக்கணும். புழிஞ்சின்னு இதில் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இவ்வளோ சின்ன ஸ்பூனாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சோன்னா இந்த பேஸ்ட்டு இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், பழுத்த தக்காளி ஒரு 2, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் கோஸு ஒரு கைப்பிடி அளவு கோஸு, ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு குடமிளகா, ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு, இதில் வெங்காயத்தாள் ஒரு கைப்பிடி, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதில் ஜீரகமும் பட்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். போட்டுங்க இதுக்கு லைட்டாக உப்பு இதுக்கு இருக்கிறதுக்கு நல்லா பெரிய பேஷனாக நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் மயோனஸு, இது புதினா மயோனஸு, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ளவருக்காக நான் புதினா மயோனஸும் இது போல் ஒயிட் மைனஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் மைனஸும் போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். 2 மயோனஸும் போட்டு கலந்தோடனே கொஞ்சமாக பெப்பரு, 1 ஸ்பூன் பெப்பரு, நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பட்டை ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். சட்னி இதுமாரி அப்ளை பண்ணிக்கணும். இது எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன். சட்னி அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். இதை வச்சு இப்படி மூடிக்கணும். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் சீஸ் திரிவு கூட வச்சுக்கலாம். இதில் முட்டை, சீஸு எது வேணாலும் போடலாம். நானும் இன்றைக்கி முட்டை போடலை, வெறும் வெஜ்ஜு தான். முட்டை போட்டு வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். இவ்வளோ 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம ப்ரெட்டு வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி. வேணா இது சாண்ட்விச் மிஷின் இதில் கூட வச்சு எடுக்கலாம். நான் தவாவில் தான் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.